எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் வீடியோவில் என்ன பார்க்க போகலாம்னா WT crude oil-உடைய ஓவர் சார்ட்டில் இண்டிகேட்டர் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்மளுடைய இண்டிகேட்டர் எப்படிலாம் ஒர்க் வந்து பார்க்கலாம். இந்தியன் மார்க்கெட்டில் இப்போ இங்கே crude oil எவ்வளோ மூவ்மெண்ட் இருக்கோ அதே மூவ்மெண்ட் நம்ம இந்தியன் மார்க்கெட்லேயும் ஆகும். இது என்னுடைய யூடியூப் சேனல் ஆப்ஷன்ஸ் கால்ஸ் லைவ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு 50 பேர் வந்ததுக்கப்புறம் நான் லைவில் வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் பேஜ். இந்த ஃபேஸ்புக் பேஜில் வந்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுங்க, ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் வந்து போஸ்ட் வந்து நான் நெக்ஸ்ட் வீக்லேருந்து அப்டேட் பண்ணுவேன். கால்ஸில் எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்லி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து WT crude oil-உடைய ஃபார்வர்ட் சார்ட். இதே மாதிரி நம்மளுக்கு இந்தியன் மார்க்கெட்டில் நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். ஆப்ஷன்ஸில் இந்த சிக்னலை பார்த்து நம்ம ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணிக்கலாம். இந்தியன் மார்க்கெட்டில் crude oil-ஐயும் நான் அதில் இண்டிகேட்டர் போஸ்ட் பண்ணி கண்டிப்பாக போடுறேன். ஏன்னா இங்கே நம்மளுக்கு பை ஆனால் கண்டிப்பாக இந்தியன் மார்க்கெட்லேயே பை தான். பார்த்துடலாம். இது பை சிக்னல் வந்துருக்கு 62.48, 62.50 நம்ம வாங்கியிருக்கோம். 78.26 நம்மளுக்கு ₹1 மூவ்மெண்ட் வந்தாலே போதும். கிட்டத்தட்ட இங்கே ஒரு ₹16 பக்கம் மூவ்மெண்ட் ஆகிருக்கு. இது ஒரு நல்ல ப்ராஃபிட். 2 லாட் போட்டு ஒரு லாட்டை வந்து சின்ன ப்ராஃபிட்டில் புக் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய ப்ராஃபிட்டில் கொண்டு போகலாம், லாங் டைம் கொண்டு போகலாம். இது பார்த்தீங்கன்னா 1 மந்த்தாக நம்மளுக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் இருந்தங்காட்டிக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்கு. 20ஆம் தேதிக்கு மேலே 23ஆம் தேதிக்கு ஒரு செல் என்ட்ரி கிடச்சிருக்கு. செல் என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ பார்த்தீங்கன்னா 69, 65 வரைக்கும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ₹4 நமக்கு வந்திருக்கு. நம்மளுக்கு தேவை ₹1 அல்லது ஒரு ₹2 வந்தாலே போதும். நம்மளுக்கு இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் வந்திருக்கு. நம்மளுக்கு ₹1 மூவ்மெண்ட்னாலே 0.01 வந்து $10, 0.1 $100. ஓகே, இந்த மினிக்கும் மெகாவுக்கும் உள்ள வித்தியாசம் இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு பை என்ட்ரி எடுக்கல, இங்கே ஒரு செல் என்ட்ரி. இந்த செல் என்ட்ரி ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ். நெக்ஸ்ட் இந்த பையும் எடுக்கல, இந்த செல்லும் எடுக்கல, இந்த பையும் எடுக்கல. மொத்தம் இங்கே 6 சிக்னல் இருக்குது. 2 சிக்னல் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு, மிச்சம் 4 சிக்னல் எக்ஸிக்யூட் ஆகலை. இந்த பையும் ஆகலை, இந்த செல்லும் ஆகலை, இந்த பையும் ஆகலை. இந்த ஒரு செல் சின்ன ஸ்டாப் லாஸ், இங்கே ஒரு செல் கிடச்சிருக்கு. இந்த செல் லோ பிரேக்கான எடுக்கலாம். 67.50 எடுத்திருந்தோம்னா 66, கிட்டத்தட்ட நமக்கு ₹1,000 பக்கம் நம்மளுக்கு இங்கே ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. 66 வரைக்கும் ₹1,000 பக்கம் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பை என்ட்ரி கிடச்சிருக்கு. இந்த பை பார்த்தீங்கன்னா 67.80 எடுத்திருந்தோம்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 69.32, ₹1.40 பக்கம் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் நமக்கு இங்கே செல் என்ட்ரி. நம்ம இவ்வளோ பெரிய கேண்டில் எடுத்தாலும் சின்ன ஸ்டாப் லாஸ் ₹1 ஸ்டாப் லாஸில் நம்ம வெளியில் வந்தாலும் எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஏன்னா இவ்வளோ பெரிய கேண்டில் போகும்போது நமக்கு வைக்க வேண்டியதில்லை. நம்ம ரிஸ்க் ட்ரேடர் மட்டும்தான் இதில் என்ட்ரி ஆகணும். இல்லைன்னா ஸ்மால் ட்ரேடர்னா இந்த மாதிரி சின்ன கேண்டில் நம்ம எடுத்தாலே நமக்கு அது போதும். சின்ன ஸ்டாப் லாஸ் ஆகிருக்கீங்க. இங்கே அடுத்தது ஒரு பை என்ட்ரி 68.83, 69.77, கிட்டத்தட்ட நமக்கு 90 பைசா இங்கே நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு செல் என்ட்ரி 67.35, 67.30 எடுத்திருந்தாலும் 65.58, கிட்டத்தட்ட நம்மளுக்கு ₹2 பக்கம் நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்துருக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பை என்ட்ரி 67.52, கிட்டத்தட்ட நமக்கு ₹1.10 நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு ₹1 ப்ராஃபிட் கிடைச்சாலும் ஒரு பெரிய ப்ராஃபிட்டுங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு செல் என்ட்ரி கிடைச்சிருக்கு 67.10, 67.10 நம்ம எடுத்திருந்தோம்னா 65, 66, கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு ₹2.10 பக்கம் ப்ராஃபிட். இங்கே ஒரு பை, இங்கே ஒரு செல், ரெண்டுமே நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ். நெக்ஸ்ட் ஒரு பை 67.20 எடுத்திருப்போம். கிட்டத்தட்ட ஒரு ₹30 தான் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ். அதாவது வந்து நம்மளுக்கு 3மே ஸ்டாப் லாஸ். ₹1, ₹2, மொத்தம் ₹3 நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ். இவ்வளோ பெரிய கேண்டில் நம்ம எடுத்துருக்கோம்னா எடுத்துருக்க மாட்டோம். சப்போஸ் நீங்கள் எடுத்திருந்தாலும் இது ₹4 ஸ்டாப் லாஸாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். 1, 2, 3, 4 சிக்னலுமே நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் இங்கே. அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய நியூஸ் பேஸ்ட் ட்ரேட். உடனே மேலே கீழே வந்துட்டு உடனே மேலே போயிட்டு திருப்பி உடனே கீழே வரதெல்லாம் வந்து நியூஸ் பேஸ்ட் ட்ரேட். அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பை என்ட்ரி 67.30, கிட்டத்தட்ட 71 போயிருக்கு. கிட்டத்தட்ட நம்மளுக்கு $13 பக்கம் நம்மளுக்கு ப்ராஃபிட். இங்கே ஒரு ₹4 தான் நம்மளுக்கு லாஸ், ஆனால் $13 நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்துருக்கிறதுனால ஒரு பெரிய ப்ராஃபிட். நம்மளுக்கு இங்கே 2-3 லாஸ்னாலே நம்ம கண்டிப்பாக இங்கே ஒரு லாட்டு சின்ன ப்ராஃபிட் மட்டும் ஒரு லாட் பெரிய லாட்டில் போகும்போது இந்த லாஸ் எல்லாம் நமக்கு கண்டிப்பாக ரிகவர் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு செல் என்ட்ரி 67.65, 67.60 எடுத்திருந்தோம்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 62, கிட்டத்தட்ட ₹5.70 நம்மளுக்கு ப்ராஃபிட்.
நெக்ஸ்ட்டு ஒரு பை என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், இங்கே ஒரு செல் என்ட்ரி 63.50, 62.27, கிட்டத்தட்ட 30 காசு தான் வந்துருக்கு. இதெல்லாம் நம்ம ஒரு ப்ராஃபிட்டாக கன்சல்ட் பண்ண முடியாது. 1 2 ஸ்டாப் லாஸ், மூணாவது ஒரு பை என்ட்ரி 64.30, 65.70, கிட்டத்தட்ட இங்கிருந்து 64.30 65.70 வரைக்கும் கிட்டத்தட்ட ₹1.30 பக்கம் நமக்கு பெரிய ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராஃபிட். நம்மளுக்கெல்லாம் 2 லாட் போடுறதுல நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட். இந்த லாஸையும் ரிகவர் பண்ணிடும், அது ஒன்று பார்க்க வேண்டியது இருக்குது. இங்கே ஒரு செல் என்ட்ரி 63.80, 63.56, இதில் நமக்கு 30 காசு தான் இங்கே வந்திருக்கு. நம்ம அந்தளவுக்கு நம்ம ப்ராஃபிட் நம்ம க்ளோஸ் பண்ண வேண்டியதில்லை. நம்ம ₹1 லாஸ்லேயே நம்ம இது பண்ணிக்கலாம். ₹1 லாஸ் கூட இங்கே வராது. 63.80னா 64.80 கூட இல்லை, இங்கே ஒரு 30-40 காசு தான் நம்மளுக்கு லாஸ் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 64.30 எடுத்திருந்தோம்னா 65.24, கிட்டத்தட்ட ₹1 பக்கம் வந்திருக்கு. இந்த பை என்ட்ரி இன்னும் லைவ்ல தான் இருக்குது. ஏன்னா இங்கே ஒரு செல் என்ட்ரி இருக்குது. இந்த செல் என்ட்ரி சின்ன ஒரு ஸ்டாப் லாஸ் தான். இந்த செல் என்ட்ரி எக்ஸிக்யூட் ஆகிருக்காது. நம்ம மொத்தமாக 3 பை இருக்கும். ஒரு பை இப்போ 90 காசு பக்கம் ப்ராஃபிட்டில் இருக்குது. இன்னொரு பை இருக்குது. இந்த பை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 70 காசு ப்ராஃபிட்டில் இருக்குது. இந்த ஹையை பிரேக் ஆகிடுச்சுன்னா நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு என்ட்ரி நம்ம எடுக்கலாம். இந்த ஹையை பிரேக் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். இதான் கைஸ் நம்மளுடைய இண்டிகேட்டர். சின்ன லாஸ் வரும், ஒவ்வொரு லாஸ் வரீங்க. ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும்போது ஒவ்வொரு லாஸ் வரும். திருப்பி நமக்கு ட்ரெண்டாக போகும்போது இந்த லாஸை நம்ம ரிகவர் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். சின்ன சின்ன ப்ராஃபிட்டாலும் நம்ம புக் பண்ணலாம். ஆனால் இது வந்து நம்மளுக்கு ஒரு இதாக இருக்காது. நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்தால் தான் நம்மளுக்கு ஃபோர்வர்ட் சார்ட்டில் நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். நீங்கள் இந்த இண்டிகேட்டரை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.